point of order. Honorable Speaker, මම නීති ප්‍රශ්න එකක් අහන්නේ 92(2)B. අනු 92(2)B ඒකේ තියෙනවා in making a point of order not speak for more than 1 minute and may not speak on the question under consideration. මට දැනගන්න පුළුවන්ද දැන් ඔබතුමා නැති වෙලාවට අනිත් කට්ටිය ඔය පුටුවේ වාඩිලා ඉනකොට අපිට දෙනවා නිකන් අර බල්ලට දෙනවා වගේ තප්පර 10ක් දෙන්නම් තප්පර 20ක් දෙන්නම් ඒ වගේ දෙන්න පුළුවන්ද කතානායකතුමා? ඔව් තප්පර 30ක් කියවනේ එහෙම බෑ. ඒක කරුණා කරලා අනිත් කට්ටියට කියන්න පොඩි ක්ලාස් එකක් කරන්න තමන්නාසලාට මෙන්න මේ විදිහට කරන්න ඕනේ කියලා 1 minute කියලා තියෙනවා මේ පැයදලි මේක. එතකොට අපි නැගිටාම කියනවා බල්ලා වගේ එකකට වඩා කියලා තමයි තියෙන ගරු මන්ත්‍රීතුමා අර්ජුන මන්ත්‍රීතුමා පොයින්ට්. வணக்கம். நான் டாக்டர் ராமநாத அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி இன்றைக்கு போடுகின்ற மூன்றாவது வீடியோ. இது மூன்றாவது வீடியோ லைவோட சேர்த்து 4வது வீடியோ. இது என்னது தொடர்பானது என்றால் மீண்டும் இந்த பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு நடக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக மொக்குத்தனமா அடிச்சு ஸ்பீக்கரை நோண்டியாக்கி இருக்கிறேன். ஸ்பீக்கரை வாய் பதில் சொல்ல இயலாம ஸ்பீக்கரை இன்றைக்கு நான் ஒரு இக்கட்டான நிலைக்கு ஏற்படுத்திருக்கேன். ஒரு எதிர்கட்சியில இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரா ராமநாதன் அர்ச்சுனா எதிர்கட்சியில இருக்கிற ஒரு மாபெரும் தலையடின்னு சொல்லி நலிந்த ஜேதிசர் இன்றே ஒரு நாள் சொன்னது இப்ப அவர்களுக்கு விளங்குது. இப்ப கண்டியில நான் சாப்பிட்டு கொண்டு கேட்க என்பிபிஎம்பி ஒரு சகோதரி அவரால் சொன்னார், டாக்டர் உங்களோட புசும்பு தாங்கலாம இருக்கு, இப்படி நோண்டி ஆகுறீங்க ஸ்பீக்கர் என்று. நான் சொன்னேன், என்ன செய்யறது, விடுறது 100% பிள்ளை. சோ எழுப்பி காட்ட வேண்டிய நேரங்கள் இருக்கு. என்னடா நேற்று நீங்கள் பார்த்திருப்பீங்க, நான் ஒரு அம்மையாருக்கு உபத்தமா வரதி தெண்ட மகைவாளா என்று பேசுகின்ற ஒரு வீடியோ உண்டு. நான் இதுல பதிவேற்றம் செய்திருப்பேன். நேற்று நீங்கள் அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ தொடர்பாக நான் ஒரு விளக்கம், அந்த பிரச்சனை என்ன என்பது தொடர்பாக விளக்கம். என்னண்டா, இந்த பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டமன்றது இந்த பாராளுமன்றத்துக்குள்ள பாராளுமன்றம் எப்படி நடத்த வேண்டும் என்பது தொடர்பாக இருக்கின்ற சட்டம். சோ அதுதான் ஃபைனல் டிசிஷன். அதுக்கு மேலேயும் ஒரு ரூலிங் ஸ்பீக்கர் எடுக்கிறாருன்னு சொன்னால் அது ஸ்பீக்கர் எடுக்கிற முடிவு. பட் அதை எதிர்கட்சி ஏற்றுக்கொள்ளாது. சோ அதான் பிரச்சனை. இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறது 92(2)A(B)(C). இதுல A B சொல்லுது என்னன்னா, பி நினைக்கிறேன், எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, ஏயா பியா தெரியல. ஒரு பாராளுமன்ற அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று கத்துவாங்கல்ல, அது என்ன விளக்கத்தை சொல்றேன்னா, ஒரு அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை வயலேட் பண்ணுகிற ஒரு செயற்பாடு நடந்தா அத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எழும்பி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், அதாவது இப்ப நிப்பாட்டுங்க ஐயா, இந்த கதையை கேளுங்க, நீங்க பிளவுறீங்கன்னு சொல்லுகிறதா அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். சோ அன்லெஸ் த டிவிஷன் என்ன, அந்த பாராளுமன்றத்துல ஓட் பண்ணி அந்த கிரீன் கலர் ஸ்கிரீன்ல எல்லாம் வரும் எத்தனை பேர் யாருக்கு ஓட் பண்ணிருக்காங்க, பிரியரணைக்கு ஆதரவா எத்தனை பேர் வாக்களிச்சிருக்கணும், எதிராக எத்தனை பேர் வாக்களிச்சிருக்கணும்னு சொல்லி வார இல்லை உங்களுக்கு. சோ அந்த ஓட்டிங் டைம்ல பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்கலாம். அது எல்லாரும் ஓட் பண்ணி கவுண்ட் பண்ண வேணும். சோ தட்ஸ் வெரி சீரியஸ் டைம். ஓட்டிங் டைம்ல பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்கலாம். மற்றது ஒரு சம்பிரதாய முறைப்படி பாராளுமன்ற ஸ்பீக்கர் உள்ளுக்குள்ள இருந்து தன்னுடைய நிவேதனைகளை வாய்ச்சி கொண்டிருக்கீங்களே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்கிறது ஒரு நாட் நைஸ். அவ்வளவுதான், ஒரு அவ்வளவு நல்லம் இல்லை என்றது முளை விளாண்டு. அது தவிர்ந்த மற்ற நேரங்கள்ல பாராளுமன்றம் பிழையா நடக்கிறது என்று சொன்னா, பிழையா நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அது நீதி பிரச்சனை என்று சொல்றது. அதாவது நீதி பிரச்சனை ஒழுங்குமுறை பிரச்சனை என்றதை சுட்டிக்காட்ட வேண்டியது பாராளுமன்ற சபாநாயகருக்கு, ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் உரிமை இருக்கிறது. அதை எப்படி சுட்டி காட்டலாம்? இப்ப எனக்கு தெரியல, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது ஒரு நாளைக்கு பாராளுமன்றத்துல இருப்பீங்க. சோ அதை பாக்குறது உங்களுக்கு பிரியோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ஏதாவது ஒன்றை வயலேட் பண்ணவர்களாக இருந்தா, சரிதானே, ஏதாவது ஒரு விடயத்தை வயலேட் பண்ணவர்களாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப். என்ன ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, பாராளுமன்றத்துல இருக்கிற சபையின் மொத்த சபையில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கதைத்து கொண்டிருக்கும் மிச்சம் ஒரு தரம் எழும்பி நின்று கத்திக்குள்ளர இயலாது. யூ ஹேவ் டு சிட் டவுன். அதர்வைஸ் யூ ஆர் வயலேட்டிங் த பார்லிமெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டரை வயலேட் பண்றீங்க. இருக்க வேணுமெண்டே இருக்கு. எப்ப எழும்பலாம்டா, நீங்க ஸ்டாண்டிங் ஆர்டர் கேட்க போறீங்கடா மட்டும்தான் எழுப்பலாம். So you are going to ask for a standing order. So you stand up. எழும்பி நில்லுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் ஆர்டர் புத்தகம் கையில வச்சுட்டு கேட்க ஓரளவு விளங்கும் ஸ்பீக்கருக்கு இஸ் கோயிங் டு ஆஸ்க் சம்திங். ஒரு ஒழுங்குமுறை பிரச்சனை வந்து ஏற்படுத்த போறாங்கன்னா விளங்கு. சோ எழுப்பி ஸ்டாண்டிங் ஆர்டர் கத்த வேணும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. We have to shout. ஸ்பீக்கர் கதாநாயகமா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று கத்தோம். நீங்க பாத்துட்டு. சோ
அதுக்கப்புறம் அவர் அர்ச்சுன மந்திரத்துமா கேண்டு முகந்த பிரச்சனை என்று அவர் கேட்பார், உங்களோட என்ன பிரச்சனை கேட்பார். அந்த நேரத்துல உண்மையா சரியான முறைப்படி ஐயா இன்றைய தினம் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 82வது 3வது செக்ஷனை பாருங்க, இதுல இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, இது இப்படி 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 சொல்லுகிறது. ஆனா இப்ப நடந்து கொண்டிருக்கிறத பாருங்க, அப்படி நடக்கல. சோ அப்படி நடக்கலாமா என்று கேட்கறதுக்கு up to 1 minute they have to allow. 1 நிமிடத்துக்கு மேற்படாத நேரங்கள் வரைக்கும் கதைக்கலாம். தட் டசன்ட் மீன் நீங்க 15 செகண்ட் தான் கதைக்கலாம், 10 செகண்ட் தான் கதைக்கலாம், 2 செகண்ட் தான் கதைக்கலாம், 3 செகண்ட் தான் கதைக்கலாம். ஸ்பீக்கர் கதைக்கிற ஒருத்தருக்கு ரூல் பண்ணிடலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ காட் இட்? ஸ்பீக்கர் கதைக்கிற ஒருவருக்கு ரூல் பண்ணிடலாம். அது 15 செகண்ட் தான் கதைக்கலாம். ஓகே, உங்களோட தப்பற விசத்து என்னங்க 20 செகண்ட் எல்லாம் நோ 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 ஒரு கதை ஸ்டாண்டிங் ஆர்டர்ல பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல இந்த செக்ஷனின் படி இதை விளங்கப்படுத்த 1 minute. யூ ஹேவ் டு டெஃபினெட்லி லெட் அஸ் ஸ்பீக் ஃபார் 1 minute. ஸோ நீங்க பார்த்திருப்பீங்க, நான் எழுப்புகின்ற நேரங்கள்ல பார்த்திருப்பீங்கன்னு சொன்னா எங்களுடைய முக்கியமாக இந்த தவிசாளர் குழுக்களோட தவிசாளர் பிரதிச குழுக்கள் இந்த தவிசாளர் அவருடைய பேர் எனக்கு தெரியாது. அவ எழும்பேக்குல மட்டும் என்னடா 1000 கதை கதைப்பான். நான் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இஷ்யூ ரைஸ் பண்ண போறேன்டா என்னடா 1000 கதை கதைப்பான். சரிதானே? ஓகே, ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இருக்கிற பாயிண்ட சொன்ன பாயிண்ட்டுக்கு முகத்தை என்ன பாயிண்ட், அப்ப நான் ஏதோ பாயிண்ட சொல்லுவோம். பாயிண்ட சொல்ல அவாக்க தெரிஞ்சிருப்போம். சோ அவ அதை எடுத்து பாருங்க, பொத்த கையில எடு நான் சொல்றேன். சோ அவாவோட என்னோட நடுவு ஒரு பிரச்சனை. பட் நம்ம நேர கதை கேட்கல, அக்கான்னு சொல்லி கதைக்கிறது. பட் அங்க ஒரு பிரச்சனை, அவ தான் ஏதோ டுபாக்கூரன் நினைச்சு கொண்டுக்கிறா, நான் அதை விட டுபாக்கூரன் நினைச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஏன்னா சட்டம்ன்றது ஒரு பெரிய பெரிய குத்து புரியறதுக்கு ஒன்றுமே இல்லை. மெடிசின் படிக்கிறது இஸ் சோ ஈஸி, சட்டம் படிக்கிறது இஸ் சோ ஈஸி. சரிதான்? அதுல இருக்கிறத வாசிக்கிறது தெரியாட்டி கூகுள் பண்றது. சரிதானே? கூகுள் பண்ணி போட்டு திருப்பி எடுத்து வாசிக்கிறது. சிம்பிள், இட்ஸ் சோ சிம்பிள். சோ அவார்டு நான் சொன்னேன், இன்றைக்கு சபாநாயகர் எழுப்பி கேட்டேன், எக்ஸ்கியூஸ் மீ சபாநாயகர், இதுல பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இந்த இதுல 92 செக்ஷன்ல இந்த செக்ஷன்ல இருக்கிறது தெளிவாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவதாக இருந்தா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நீங்க கொடுக்க வேண்டிய டைம் 1 minute. The member may not speak more than 1 minute and இருக்கிறது. அந்த என்ன அர்த்தம்? 1 நிமிடத்துக்கு மேல கதைக்க முடியாது. சோ 1 நிமிடம் வரைக்கும் விட்டுத்தானே ஆகும். மந்தண்ண கதாநாயகத்துமா எனக்கு தெரியாது, சபாநாயகர் அவர்களே அந்த நாய்க்கு பிச்சை போடுற மாதிரி 10 நிமிஷம் தரலாம், 5 நிமிஷம் தரலாம், நாய்க்கு பிச்சையா போடுறீங்க நீங்க. அப்படி ஒரு ஆணியம் புடுங்க, குத்தி முறிய வேண்டாம். நீங்க 1 நிமிடம் கதைக்க கொடுக்க வேண்டியது சட்டப்படி சரியா இல்லையா? நேரா அடி. ஒரு பதிலுமே சொல்லலாம் போயிட்டு வராது, அதுக்கு ஒரு பதிலுமே சொல்லலாது. மிக நீதி பிரச்சனை என்னவே மந்திரத்துமான் ஓடுவார் பாருங்க சபாநாயகர். ஏன்னா நான் அவரு சொல்லிங்க, உங்கள்ட்ட மற்ற கதிரையில் இருப்பினுமே ஒவ்வொருத்தரும் அவையிட்ட சொல்லுங்கோ, அவையிட்ட கிளியரா சொல்லுங்கோ. இப்படி 15 நிமிஷம் 10 நிமிஷம் தரதுக்குன்னா எம்பி எல்லாம் பிச்சைக்காரன் இல்லை. விளங்கிட்டா உங்களுக்கு? எம்பி இஸ் நாட் பிச்சைக்காரன். Therefore அவையிட்ட சொல்லுங்க, பாராளுமன்ற நிலையல் கட்டளை சட்டத்தை படிச்சு போட்டு அந்த கதிரையில இருக்க சொல்லி நத்தம் குப்பிய கண்ட தமிழ்நாசலாட்டு அல்லது நீங்க போய் ஒரு கிளாஸ் எடுங்க இவனுக்கு எப்படி இதுல ஸ்பீக்கரா இருக்க வேணும்ன்றத ஒரு கிளாஸ் எடுங்க. கிளாஸ் ஆண்டா அவருக்கு நான் படிக்கிறேன். சரியா? இதுவரை காலமும் பாராளுமன்ற சபாநாயகருக்கு போய் தம்பி இது இப்படிதான் இங்க இருக்கு, நீங்க ஒரு ஆணையை புடுங்கோனா குத்திய முறிய வேணாம் சொல்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு வரைக்கும் உங்களோட வரலாறுல நீங்க கண்டிருந்தா பேரை சொல்லுங்க, கீழே கமெண்ட் பண்ணும். ரவிராஜ் என்ன செஞ்சிருப்பார், பழைய வீடியோ எடுத்து பார்ப்போம். ஆனால் அதை விட எங்கள்ட மகேஸ்வரன் கதைச்சாரும் எனக்கு தெரியும். பட் இப்படியான விடயங்களை கதைக்கிறீங்களா? அவே கதைக்கிறது தங்களுடைய அரசியலை ஒழிய இப்படியான கதைக்க. சோ இப்ப பாராளுமன்றத்துல அது ஒரு விஷயம் என்ன ஒன்று இருக்கிறது. இப்ப சட்டம் தான் நீங்க கதைக்க போறீங்கன்னா நாங்களும் சட்டம் கதைப்போம், நீங்க பிளெக்சிபிளா இருக்க போறீங்கன்னா நாங்களும் பிளெக்சிபிளா தான் இருப்போம். இந்த ஒரு நாள் பாராளுமன்றம் நடத்துறதுக்கு 52-55 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசு செலவழிக்கப்படுகிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கண்டலசன்ஸ் டேல 55 லட்சம் செலவழி ஒன்றுமே பிரயோசனம் இல்லாம ஒரு 1 டே ஒரு இறந்த பாராளுமன்றத்துக்காக சும்மா கதைக்கிறதுக்காண்டி விட்டிருக்கு. அவர் நல்லமே ஒரு பாராளுமன்ற நாளையே நாசமாக்கினான். அது ஒரு 1 hour ஷோர்ட் ஆக்கி போட்டு மிச்ச நேரத்துல முக்கியமான வாஸ்து பிரகார குண்டு வெடிப்பு சம்பந்தமா ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக கதைக்க வேண்டிய சம்பந்தமா அப்படி கதைக்கலாம்.
இதை இப்படி நாள் கணக்கா நடத்த வேண்டிய தேவை ஒருபோதுமே இல்லை. அது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு தானே? சோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அதுல என்னண்டா இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் என்ன சொல்றதுண்டா, ஒரு பாராளுமன்ற அமர்வு நடந்து கொண்டு கேட்கல மினிமம் 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். சரிதானே? எவ்வளவு பேர் இருக்கணும்? 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கணும் ஸ்டாண்டிங் ஆர்டர் சொல்லுது. இன்றைக்கு பின்னரம் 3 மணி தான் நான் வந்தேன். 3 மணி மட்டும் இருந்தேன், நான் காய்ச்ச முடிய நான் வந்துட்டேன் இன்றைக்கு. ஆனா அது போல பின்னரம் வரைக்கும் இருக்கும் இருந்து பார்த்துனா முடியுது. கிட்டத்தட்ட 4 மணிக்கு முடிஞ்சிட்டு நான் 3:21 3:31 வந்துட்டேன். சோ இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்ததே 8 பேர், 225 பேர்ல. இந்த 8 பேரை வச்சுக்கொண்டு இந்த கண்டலசன்ஸ் கதைக்கிறதுக்கு 55 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணுமான்றதான் என்னுடைய கேள்வி. சரிதானே? ஆனா நான் போய் நான் அது பிரச்சனையா எழுப்பி இருந்தா சபை மூடி இருக்கு. சபை மூடுபட்ட என்ன நடந்திருக்குமெண்டா அது பிறகு விசில் அடிக்கணும். 5 மினிட்ஸுக்கு பேங் 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 விசில் போகணும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கேயாவது அங்க இங்க ஒரு கமிட்டியில இருந்தா ஓடியது இதுக்குள்ள இருக்கணும். 21 நிமிஷம் 21 பேர் இருக்கணும். இருந்தா பிறகுதான் அவர்கள் என்ன செய்யலாம், சபையை நடத்தலாம். ஒரு நல்ல விளங்குது தானே? ஆனா இந்த மனச்சாட்சிக்கு அந்த இறந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடும்பம் 1-2 பேர் இருந்தது. So they should not get kind of ஒரு இக்கட்டான நிலைமைக்கு போயிருக்க கூடாதுன்றதுக்காக நான் அதை குழப்பல. நாட் நைஸ், நோ, சரியில்லை. ஆனா நீதி நியாயம் என்ற கதை கேட்கல. இன்றைக்கு உண்மையாவே நடந்திருக்கோம்னா டெபினெட்லியா கிட்டத்தட்ட அதுல நான் நினைக்கிறேன் 21 பேர் பிளஸ் இருந்திருக்க வேண்டும். அது நடக்கல. சோ இந்த சட்டத்தை நாங்க படிப்பிக்கிறோம். ஒரு பாராளுமன்றத்துக்கு போய் சட்டத்தை சபாநாயகருக்கும் படிப்பிச்சு எதிர்கட்சியில் இருக்கிற விமல் ரத்நாயக மாதிரியான ஆக்களுக்கும் ஒரு படிப்பிக்க, திருப்பி ஓடி போய் வேறொரு சீட் எடுத்து கொண்டு திருப்பி கேஸ் லோ சொல்ல, திருப்பி படிப்பிக்க, திருப்பி அடிச்சு வாசிச்சு ஐயாவது பிள்ளை என்று சொல்ல, திருப்பி அப்படி குழம்பினர். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறேன்டா, அரசியல்ல ஒரு நேர்மையான மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க எண்டைக்கு அனுப்புறீங்களோ அன்னைக்கு உங்களோட சமூகம் டெவலப் ஆகும். இல்லாட்டி தட்ஸ் ஆல். உங்களுடைய இது பாராளுமன்ற அரசியல் எதிர்காலத்தை இந்த 15 வருடங்கள் துளைச்ச மாதிரி, இந்த 27 வருடங்கள் துளைச்ச மாதிரி காலங்காலமாக துளைக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டு உங்களுக்கு வேற. சரிதானே? சோ நான் உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கொள்ற விடயம் என்னண்டா, தயவு செய்து அடுத்த முறை மாகாண சபை தேர்தலையும் அடுத்த தடவை பாராளுமன்ற தேர்தலையும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒன்றுமே செய்யல போட்டுதானே ஆகும். அவை இப்படியான இடங்கள்ல தயவு செய்து உங்களால முடிந்தால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்க போதும். நான் நிக்கிறனோ இல்லையோ தெரியாது. ஆனா நான் ஒரு நல்ல ஆக்களை கொண்டது விடுவேன். பிழைச்சிட்டா எலெக்ஷன் நடக்க முன்னமே சொல்வேன், போடாத போட்டு நான் தெரியாமல போட்டேன். தானா கிருஷ்ணா போடாதே என்று சொன்னேன். மயூரன் போடாதே என்று சொன்னேன். வேறையா யோகாலன் போடாது என்று சொன்னான். என்னடா இவங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினா நாளைக்கு 5 வருஷம் என்று இந்த இனம் அழிக்கும். அதை விட யாரோ வரட்டும், இளங்குமரனும் வரட்டும் மட்டும்தான் நான் விட்டுனேன். ஆகவே சிந்தியுங்கள், ஒவ்வொரு நிமிஷம் சிந்தியுங்கள். இந்த புலம்பெயர் மக்கள்கிட்ட ஒரு உண்மையாவே ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்றால், தயவு செய்து சற்று சிந்தியுங்கள். உங்களால் முடிந்தால் உங்களுடைய இருக்கிற குடும்பத்தாருக்கு இந்த விஷயங்களை போன்ல கதை கேட்குது விளங்கப்படுத்துங்க. தயவு செய்து நீங்க கொஞ்சம் கூட அறிவுள்ளா இருப்பீர்கள். இங்கே இருக்கிற மக்களோட நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா இருப்பீர்கள். விளங்கப்படுத்துங்கள். மாகாண சபைக்கு உங்களால் எனக்கு உதவி செய்ய முடிந்தால் அந்த உதவி உங்களுடைய இனத்துக்கு செய்யற உதவியா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த வீடியோல சந்திப்போம். டாக்டர் ராமநாதன்.